இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸ் இல்லை குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான வினிகரியில் தான் கல்ச்சர் பண்ண போகிறோம். வினிகரியில் கல்ச்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த பொருட்கள் தான் வேணும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் சீடர் வினிகர். நீங்கள் நார்மல் வினிகர் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி ஆப்பிள் சீடர் வினிகர்னு தான் வாங்கணும். ஓகே, ஆப்பிள் சீடர் வினிகர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் க்ளோஸ் நெக் பாட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வினிகர் இல்லை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம், கிளாஸும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாதி தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் வினிகரியிலோட ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லை மதர் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இதில் இருந்தால் நிறையா நம்ம பெருக்கி அதை ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஸோ இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்ட் வேணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தின்னான துணியும் வேணும். இது கூட சேர்த்து நம்மளுக்கு ஆப்பிளும் வேணும். அதை நம்ம தோல் சீவி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக எடுத்து போடணும். பாதி ஏற்கனவே தண்ணி பிடிச்சிருக்கிற பாட்டிலில் நம்ம மீதி 50% ஆப்பிள் சீடர் வினிகரை நம்ம ஊற்றணும். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஊற்றுங்க, அப்போ தான் நம்மளை ஸ்டார்டர் கல்ச்சரையும் ஊற்ற முடியும். நீங்கள் ஏற்கனவே 50% ஊற்றிருக்கிற தண்ணி ஆரோ வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. 50% தண்ணி 50% ஆப்பிள் சீடர் வினிகர்னு கரெக்டான ரேஷியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கல்ச்சர் ஆகும். அவ்வளோதான், நம்ம ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வேணுங்கிற பொருள் வந்து ஆப்பிள் தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிள்ஸை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து பாட்டிலுக்குள்ளே போட போகிறோம். இப்போ நான் போட்டிருக்கிற அளவுலேயே நீங்களும் போட்டுக்கோங்க. நான் இந்த பாட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டில். 1 லிட்டரில் நான் இவ்வளோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் 500 ml பண்ணுறீங்கன்னா இதுக்கு பாதி போடுங்க. அந்த மாதிரி பார்த்து கரெக்டான அளவில் போடுங்க. ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க, கம்மியாகவும் போட்டுறாதீங்க. அவ்வளோதான், நம்ம ஆப்பிள்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு வேணுங்கிற பொருள் வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் தான். இப்போ பக்கத்தில் இருக்கே அதுதான் ஸ்டார்டர் கல்ச்சர். இதை நம்ம எடுத்து தேவையான அளவு வந்து இதில் ஊற்றணும். நான் வந்து மீதி இதில் இருக்கிற ஸ்டார்டர் கல்ச்சரை வந்து வேறு பாட்டில் செய்கிறதுக்கு ஊற்றணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதிலே ஊற்றிடலாம். கடைசியில் இந்த மாதிரி துணி எடுத்து அதை ரப்பர் பேண்ட் போட்டு மூடிடணும். அப்போ தான் வந்து எந்த கொசு அந்த மாதிரி எந்த பூச்சியும் இதில் வந்து முட்டை வைக்காது. ஸோ அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வினிகர் ரீல் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் 1 வீக் அப்புறம் இந்த வினிகர் ரீல்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.